ஹைகோர்ட் உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றாத திமுக அரசை கண்டித்தும் தீபம் ஏற்ற கோரியும் மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து உயிரை மாய்த்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பல்வேறு தரப்பினர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். தீபம் ஏற்ற கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்ட மனுதாரர் ராம ரவிக்குமாரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இதற்கிடையே மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர் ஆகியோர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பூர்ணச்சந்திரன் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கலெக்டர் பிரவீன்குமாரிடம் ஒரு மனுவும் கொடுத்தார். பின்னர் பூர்ணச்சந்திரன் குறித்து செய்தியாளர்களிடம் கண்ணீர் விட்டபடி பேசினார். வணக்கம், ராம ரவிக்குமார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர். மாண்புமிகு நீதிமன்றம் 1/12/2025 அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மதுரை, டெப்யூட்டி கமிஷனர் தெற்கு காவல் மிஸ்டர் இனிகோ திவ்யன் போன்றவர்கள் இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து இந்துக்களுக்கு இந்த நாட்டிலே தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லையா என்கின்ற அடிப்படையில் ஒருவர் தன்னுயிரை, பூர்ணச்சந்திரன் என்கின்ற சகோதரர் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். சட்ட ரீதியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது, மனவேதனை செய்கிறது. இதுபோன்று யாரும் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை பாதமடிந்து வேண்டுகிறேன். அந்த குடும்பத்தார்களுக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மக்களுக்கானது. அது மட்டுமல்லாது, இந்த மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், இணை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் இந்த மரணத்திற்கு இறப்பு பகரப்படியாக, அதாவது அவருடைய இறப்புக்கு இவர்கள் பணம் கொடுக்க வேண்டும். இந்த 3 அதிகாரிகள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யாத காரணத்தால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து விட்டு வந்திருக்கிறேன். அவர் அரசுக்கு சொல்வதாக சொல்கிறார். இந்த ஆட்சியர், இந்த காவல் ஆணையர், இந்த காவல் துணை ஆணையர், டெப்யூட்டி கமிஷனர் இவர்கள் தங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பிரிவு இருக்குது. அது குறித்தான எல்லா ஆவணங்களும் சட்ட ரீதியாக நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு எதுக்கோ பணம் கொடுக்குது. ஆனால் அரசு பணம் கொடுக்கறது அந்த கோரிக்கை இருந்தாலும் இந்த பொறுப்பை, தங்களுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தாத இந்த அதிகாரிகளே பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை மனுவை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் எங்களை வேதனையடை செய்கிறது. சட்ட ரீதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்னுயிரை மாய்த்தது என்பது அந்த குரல் பதிவு கேட்டு நெஞ்சு அறுத்துருச்சு. அவனுக்கு அந்த இறைவின் மீதான பிடிப்பு, பக்தி இந்த அரசுக்கு இல்லை, இந்த கோயில் நிர்வாகத்துக்கு இல்லை, இந்த அதிகாரிகளுக்கு இல்லை. அவன் கோயிலை போய் தன்னை மாய்ச்சிருந்தா கோயில் தீட்டுப்படும் சொல்லிட்டு இருக்கான். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நிச்சயமாக இந்த சூழலில் இந்த சமுதாயம், இந்த அத்தனை பக்தர்களும் அவங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிற செய்தி மட்டும்தான் இந்த தருணத்தில் சொல்கிறேன். மற்றவை அப்புறம் விரிவாக பேசுவோம். மதுரை கலெக்டரிடம் ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவில் பூர்ணச்சந்திரன் குடும்பத்துக்கு 20,30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த முறை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தும் அரசும் அதிகாரிகளும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள். 144 தடை உத்தரவை சுட்டிக்காட்டி கோர்ட் உத்தரவை செயலிழக்க செய்துவிட்டீர்கள். இது மக்களுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. இந்த மனவேதனை தாங்க முடியாமல் பூர்ணச்சந்திரன் என்ற இளைஞர் தனது உயிரை மாய்த்து விட்டார். குடும்பத்தின் ஒரே ஒரு வருமான ஆதாரம் அவர்தான். இப்போது அவர் இல்லை. அரசியலமைப்பு சட்ட சரத்து 14 மற்றும் 21 படி இதற்கு காரணமானவர்கள் அவரது குடும்பத்துக்கு சட்டப்படி இழப்பீடு வழங்க கடமைப்பட்டுள்ளனர். அதன்படி கோர்ட் உத்தரவை நீர்த்து போகச் செய்யும் நோக்கில் தனது வரம்பை மீறி செயல்பட்ட கலெக்டரும், அவருக்கு துணையாக இருந்த போலீஸ் கமிஷனர் லோகநாதன், துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து இந்த இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று ராம ரவிக்குமார் கோரியுள்ளார்.